அக்காக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது. தயவு செஞ்சு அவங்கள காப்பாத்து. நீ ரொம்ப லேட்டுமா. இந்நேரம் உங்க அக்கா மேல வண்டி ஏறி எலுமிச்சம் பழத்தை நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு போயிருக்கோம். இப்ப போய் கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போடுற. இல்ல, என் அக்காக்கு எதுவும் ஆகாது. கடவுள் நிச்சயமா கைவிட மாட்டாரு. அதே மாதிரி நீங்க வாழ்ந்துடலான்னு மட்டும் கனவு காணாதீங்க. அழிஞ்சிருவீங்க, அழிய போறீங்க. நிறுத்த. சாவு செய்தியாச்சே, சொந்த தங்கச்சியாச்சே, சொல்லாட்டி நாளைக்கு ஏன் சொல்லலையேன்னு கேள்வி வருமேன்னு வந்து சொன்னா சும்மா தையா தக்கான்னு குதிக்கிற. செத்து போன உங்க அக்காக்கு வேணா 5 நிமிஷம் உட்காந்து அழுது ஒப்பாரி வச்சுக்கோ. அதுக்கு மேல ஆஃப் ஆயிடணும். ஏய் ரமா, ஏய் ரமா, ஏய் 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 ரமா, கதவு தர, கதவு தர ரமா. ரமா, ரமா, கதவு தரேன்னு சொல்றேன். வாயா. என்னையா சக்சஸா? பொண்ணு செத்துட்டாளா? இல்ல, தப்பிச்சுக்கிட்டா. ஏய், கதவு தரேன்னு சொல்றேன். ரமா, என்னவா அவளுக்கு பைத்தியம் முடிச்சிச்சா? எது கதவு போட்டு தட்டுறா? அவகிட்ட உன்னோட அக்காவை கொன்னுட்டோன்னு சொன்னா அதுக்குதான் இந்த ஆர்ப்பாட்டம். என் அக்காக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏண்டி கதவு போட்டு அடிக்கிற? காளி, என் அக்காக்கு என்ன ஆச்சு? இவன் என்னென்னமோ சொல்லிட்டு ஆமா, இருக்கா. சொன்னது உண்மைதான். இந்நேரம் உங்க அக்கா செத்து போய் சேர்ந்திருப்பா. ஜஸ்ட் மிஸ், எஸ்கேப் ஆயிட்டா. நான் சொன்னதுக்கு என்னென்னமோ சொன்னேன் பாத்தியா? கடவுள் எங்க பக்கம்தான். உங்களால எங்க அக்காவை எதுவும் பண்ண முடியாது. அடச்சே, இந்த அட்டம்ப்ட்ல எஸ்கேப் ஆயிட்டா அப்படி 100 வயசு வாழ்ந்துருவாளா? அடுத்த அட்டம்ப்ட்ல சாக போறா. அது நடக்காது காளி. கெட்டவங்க காலத்துக்கும் ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது. ஒரு கட்டத்துல தோப்பாங்க. அதே மாதிரி தான் நீயும் சிக்குவ. கூடிய சீக்கிரம் மாட்டுவ. இன்னைக்கு சொல்றேன், உன்னால என் அக்காவையோ என் அக்கா குடும்பத்தையோ ஒண்ணும் பண்ண முடியாது. வழக்கமா சாவந்தான் ஓடுவ, இப்ப சவால் விடுற. உன் சவால் நான் ஏத்துக்கிறேன். உங்க அக்காவை சாவடிச்சிட்டு இழவு செய்தியோட வந்து சொல்றேன். அப்ப தெரியும் உனக்கு இந்த காளி யாருன்னு. அரைச்சி வை அவள. காளி, பத்மா, பத்மா. வரேங்க. என்னங்க? சூர்யா தம்பி போன் பண்ணி இருந்தாப்ல. தங்கச்சிமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இல்ல உயிருக்குலாம் ஒன்னும் ஆபத்து இல்லையா? கடவுள் காப்பாத்திட்டாப்ல. என்னங்க இது? ஏற்கனவே அவங்களுக்கு 1008 பிரச்சனை. இப்ப இது வேறயா? சரிங்க, நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டாம். வாங்க ஒரு நட போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாமா, போய் பார்க்கணும். போகலன்னு வை, அது ஒரு பேச்சா மாறிடும். ஆமா ஆமா, யார் பேசுறாங்களோ இல்லையோ அந்த விசாலம் ரொம்ப பேசுவாங்க. பத்மா, தங்கச்சியம்மாவை நாம மட்டும் போய் பார்க்கறது முக்கியம் இல்ல. அதை விட முக்கியம் சுயதாவா வந்து பாக்குறது. அதனால கூட போகும்போது கூட்டிட்டு போயிரும். அவளை ரெடியாக சொல்லு. ஏங்க, அவ எப்படிங்க வருவா? அவ கண்டிப்பா வரமாட்டாங்க. என்ன பத்மா பேசுற நீ? கண்டிப்பா வந்துதானே ஆகணும். இல்ல, சாரிப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. ஏய், என்னடி பேசுற? அடிபட்டு கிடக்கிறது உன் மாமியார். எல்லாம் என் காதுல விழுந்துச்சு. நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் நான் சொல்றேன். அவங்கள பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. என்னால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது. உனக்கு சந்திரவுக்கு இன்னும் டைவர்ஸ் ஆகல. வக்கீல் நோட்டீஸ் தான் அனுப்பியிருக்கீங்க. அதனால பொண்ணி தங்கச்சி அம்மா இன்னும் உன் மாமியார் தான். கண்டிப்பா நீ வந்து பார்த்து ஆகணுமா? ஸ்வேதா, எல்லாத்தையும் தாண்டி மனிதாபிமானம்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த மாதிரி நேரத்துல எதையாச்சும் ஒன்னு காரணம் காட்டி அவங்கள பார்க்காம இருக்கிறது ரொம்ப தப்பு. 2 பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? அவங்களுக்கு அடிபட்டதுனால அவங்க மேல பரிதாபமோ பச்சாதாபமோ எதுவும் எனக்கு வரப்போறது இல்ல. அங்க வந்து ஐயோ அத்தை உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு என்னால பொய்யா நடிக்க முடியாது. வேஷம் போடவும் முடியாது. சரிடி, நீ ஒன்னும் உங்க அத்தையை கட்டி பிடிச்சு அழ வேண்டாம். எப்படி இப்படி ஆச்சுன்னு விசாரிக்கவும் வேண்டாம். அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்.
நீ எங்களோட வந்து ஓரமா நில்லு, அது போதும். மா, என் லைஃப் இப்படி ஆனதுக்கு, சந்துரு என்ன பிரிஞ்சு போனதுக்கு காரணமே அவங்கதான். அவங்க மட்டும்தான். அவங்க மட்டும் என்ன சப்போர்ட் பண்ணி சந்துருவை கண்டிச்சு அடக்கி வச்சிருந்தா இன்னைக்கு இவ்ளோ தூரம் வந்திருக்காதுல்ல. பாரதியோட குழந்தைய நீ உன் கையால தொடக்கூட வேண்டாம், அத நான் வளர்த்துக்கிறேன்னு என் கூட சண்டை போட்டவங்க அவங்க. அவளுக்கு வளகாப்பெல்லாம் பண்ணாங்கம்மா. இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம போய்தான் ஒரு கட்டத்துல உங்களுக்கு மருமக நானா இல்ல அவளான்னு கேட்டேன். அந்த அளவுக்கு என்ன நோகடிச்சிருக்காங்கம்மா. அவங்கள வந்து பார்த்து நலம் விசாரிக்கலாம் என்னால முடியாது. அத நான் விரும்பவும் இல்ல. ஏ ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா. ஏன்டி இப்படி பண்ற? ஷோ, அக்கா, அக்கா என்னாச்சு? எதுக்கு அழுவுற நீ இப்போ? அம்மா, ஏய் பிரியா, ஏய் என்னம்மா, ஏன் அழற? என்னடா இது? என்னம்மா இது? எப்படிம்மா இதெல்லாம் ஆச்சு? என்ன பார்த்துப்போ 100 தடவை சொல்றீங்களே, நீங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கலாம்ல. என்ன ஐஷு, இது உன் வேலை தானா? பிக்னிக் போயிட்டு வர குழந்தை சந்தோஷமா இருக்க வேணா? வந்த உடனேவா இதை சொல்லணும்? ஏன்டி இப்படி பண்ற? அம்மா, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா. ஒன்னும் இல்ல, நான் கவனமா தான் இருந்தேன். அந்த வேன்ல ஏதோ கோளாறு போல இருக்கு, நேரா வந்து இடிச்சிட்டான். அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லு? என்னம்மா, நீங்க சீக்கிரம் சரியாயிடுவீங்க. அம்மா, ஆ, இந்த விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து இதோ பாருங்க, இப்ப வரைக்கும் என் உடம்பு உதறல் நிக்கவே இல்ல. ஒருவேளை சப்போஸ் நான் அங்க வந்திருந்தா அந்த இடத்துலயே எனக்கு மூச்சு அடைச்சு போயிருக்கும். ஏ ஐஷு, என்ன வார்த்தை இதெல்லாம்? ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டுக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் முழுசா வந்து நிக்கிறல்ல. இது ஒண்ணும் பெருசா கட்டு தான் போட்டிருக்காங்க, பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம எல்லாம் பேசிட்டு இருக்காத. அம்மா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணுமா. ஏற்கனவே எங்களால ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மனசளவுல உடைஞ்சு போய் நிக்கிற உங்களுக்கு உடம்பும் பாதிக்கிற மாதிரி ஆனா எங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. அது என்னமோ உண்மைதான் ஐஷு. இந்த வீட்ல என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் சமாளிச்சு எதிர்கொள்றதுக்கு எனக்கு தெம்பு மட்டும் கூட ஆண்டவனேன்னு தான் நான் வேண்டிக்கிறேன். என் வேண்டுதல் அவருக்கு கரெக்டா கேட்டிருக்கும். என்ன அவர் கைவிட மாட்டாரு. தள்ளு, நான் கொஞ்சம் ஏமா, எந்திரிக்கிறேன். கடவுள் எல்லாரையும் ஓங்கி ஓங்கி அடிச்சுட்டு அப்புறம் வலிக்கு வரும்போது மருந்து போட்டு விடுவாரா? என்ன காமெடி இது? அம்மா, அவ பேசுறது காமெடி மாதிரி தெரிஞ்சாலும் அவ கேக்குறதுல ஒரு நியாயம் இருக்குமா. என்ன நியாயம்? மா, பின்ன என்னம்மா, இதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பதான் அப்பா அடிபட்டு வந்தாரு. இன்னொரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வரப்போ அந்த மாயா சித்தி காணாம போனாங்க. அதை யோசிச்சா அந்த சாமி மேல ரொம்ப சலிப்பு வருதுமா. அது சரி, ரொம்ப நல்லா இருக்கு. கடவுளை பத்தியும் அவரோட கணிப்புகளை பத்தியும் பேசுற அளவுக்கு நீங்க 2 பேரும் பெரிய மனுஷி ஆயிட்டீங்க. இல்லவே இல்ல. ஒவ்வொரு வினாடிக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கை பத்தி எல்லாம் தெரிஞ்சவரு கடவுள் ஒருத்தர் தான். நாமெல்லாம் வெறுமனே அவரை ஆட்டி வைக்கிற பொம்மைங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்பா, இங்க பாரு, நம்மள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அது நமக்கு தான் புரியாது. அம்மா, விடுங்கம்மா. எங்க அம்மாக்கு கஷ்டம் கொடுக்கறது கடவுளா இருந்தாலும் எனக்கு அவர் மேல கோவம் தான் வரும். ஆமாம்மா, அக்கா சொல்றதுதான் சரி. என்ன 2 பேரும் சேர்ந்து உன்னை ஒரு வழி பண்றாங்க போல. ஆமாப்பா, ரொம்ப பேசுறாங்க.
அதுவும் இந்த வாயாடி இருக்காளே, இவ்வளவு தூரம் பேசுறாள்ல அக்கறையா, அந்த அக்கறையே காட்டி இருக்கணும். கோயிலுக்கு கூட வந்திருக்கலாம்ல. மா சரி விடு. ஏய், ட்ரிப்பு முடிச்சுட்டு இப்பதானே வந்த, போ போய் ரெஃப்ரெஷ் ஆகு. நான் ரெஃப்ரெஷ் எல்லாம் ஒன்றும் ஆக வேண்டாம், நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். நான் இப்போ உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். பாத்தீங்களா, சொல் பேச்சே கேக்குறது இல்ல. ஆமா, சின்ன தம்பி விஷயம் என்னாச்சு? ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்லம்மா. ஆனா என் ஃப்ரெண்டு மூலமா அவளோட சேனல்ல கிட்டத்தட்ட அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஒன்னு கொடுத்துருக்கா. தகவல் வருமா? சின்ன தம்பிக்கு உன் அப்பா மேல இருக்கிற பயம் இன்னும் போகல, அதனாலதான் சைலண்டா இருக்கான். அது எப்படியோ ஒரு வகையில் உண்மைதாம்மா. இந்த வீட்டில் எப்போ எப்படி என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலம்மா. உண்மைதான்ப்பா. இப்ப நடக்கிற எல்லா கெட்ட சம்பவங்களுக்கும் சரியான காரணம் கூடிய சீக்கிரமே தெரியதான் போகுது. அத்தை, கீழே ஸ்வேதாவோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. நான் மேல வர சொல்லுங்க. இல்ல வேணாம், நானே வரேன். பாத்து பாத்து வா. வாங்கண்ணே, உட்காருங்க உட்காருங்க. உடம்பு எப்படி இருக்கு? இப்ப வாங்க பரவாயில்ல. வாங்க. வணக்கம். வணக்கம். இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல, ஆ, உட்காருங்கண்ணே. உட்காருங்க. உட்காருங்க. என்னாச்சு சம்மந்தி? ஏன் தான் இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு மனசு சங்கடப்படுற மாதிரி நடக்குதோ? எங்க தங்கச்சிமாக்கு எப்படி இப்படி நடந்துச்சு? எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. வேன் வந்து அடித்த வேகத்துக்கு பெரிய ஆபத்து ஒன்றும் இல்லாமல் இப்போ இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அதுவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. கேள்விப்பட்டதும் ஸ்வேதாவும் கூட வரேன்னு சொன்னா. ஆனா திடீர் மயக்கம், வாந்தி, அதான் வர முடியல. எதுக்கு சம்பந்தி சமாளிக்கிறீங்க? ஸ்வேதாவுக்கு சந்துரு மேல இருக்கிற கோவத்தை விட என் மேலதான் அதிகமான கோவம் இருக்கு. அதனால நான் அடிபட்டு வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல நான் வேற எங்கேயாவது காணாம போனா கூட சரி, என்னை வந்து அவ பார்க்கணும், இல்ல என்னாச்சுன்னு எந்த கவலையும் பட மாட்டான். என்னன்னு நான் சொல்றது சரிதானே? தங்கச்சிமா நீங்க சொல்றது சரிதான். ஸ்வேதா இன்னும் சரியாகல. எங்ககிட்டே அவ முகம் கொடுத்து பேசுறதில்ல தங்கச்சிமா. அதெல்லாம் அவங்கவுங்க மன நிலைமைக்கு அவங்க செய்யறதெல்லாம் நியாயமாவும், அவங்க செய்யறதெல்லாம் கரெக்டு தான்னு அவங்களுக்கு தோணும் போல இருக்கு. அதனால வர குழப்பம்தான் இதெல்லாம். இருந்தாலும் மாப்பிள்ளை இப்படி அந்த வீடே கதின்னு போய் உட்காரக்கூடாதுல்ல. அதுவும் நியாயம் இல்லைல்ல. ஐயோ சம்பந்தி, நான் அதை நியாயம்னு சொல்லவே இல்லை. சந்துருவை பொறுத்த வரைக்கும் அவன் பண்ணது தப்பே இல்லைன்னு தெளிவுபடுத்த தயாரா இருக்கான். ஆனா அதுக்கு ஸ்வேதாவும் இறங்கி வந்து அவன்கிட்ட பேச தயாரா இருக்கணும்ல. அப்பதான் அவனோட நியாயம் என்னன்னு புரியும். அப்படி பேசிட்டு அவனுக்கு வேற எதுவும் தேவையில்லை. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏய் சந்துரு. அண்ணே, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நான் தான் வந்துட்டேன்ல. அம்மா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு தாம்மா வரேன். நீங்க பேசினதில் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. மா, நான் ஏன் தேங்க்ஸ் சொன்னேன்னு நீங்க கேட்கவே இல்லை. பெத்த அம்மாவா நீங்களாதான் என்னை புரிஞ்சு வச்சிருக்கீங்கம்மா. அது ஒன்று போதும்மா. இதுக்கு மேலே எனக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. தயவு செஞ்சு உடம்ப பார்த்துக்கோங்கம்மா. உங்க புருஷன் வர்றதுக்குள்ள நான் கிளம்புறேன். டேய் சந்துரு, வரமா. இது என்ன சம்மந்தி? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இப்படி போறாரு.
என்கிட்ட பேசலனா கூட பரவாயில்ல, அவர்கிட்டயாவது பேசிட்டு போலாம்ல. இல்லை, இது ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. ராஜாராம் வர்றதுக்குள்ளே ஓடணும்னு நினச்சான். அதுதான் அம்மாவை பார்த்துட்டான்ல, அதனால தான் ஓடிட்டான், வேற ஒன்றும் இல்லை. ஆமா சம்மந்தி, அப்பா சொல்ற மாதிரி அதுதான் உண்மையான காரணம், வேற எதுவும் இல்லை. இந்த டேபிளுக்கு யாருப்பா? இதோ வரேன் சார். என்னப்பா இருக்கு? இட்லி, பூரி, பொங்கல், வடை, புரோட்டா, சப்பாத்தி எல்லாமே இருக்கு சார். உங்களுக்கு என்ன சார் வேணும்? எனக்கு ஒரு 2 பரோட்டா எடுத்துன்னு வாங்க. 2 புரோட்டாவா சார்? ஓகே சார். இன்னைக்கும் கிராமத்து சமையலோட பெருமைகளை பத்தி தான் பேச போறோம். வழக்கமான சுவையான சமையல் குறிப்புகளையும் நாம இப்ப வழங்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சம்பந்தப்பட்ட உணவை தயாரிக்கிறதுல மிகவும் பெயர் போன ஒருத்தரை பத்தின ஒரு அறிவிப்பு. இந்த போட்டோல இருக்கிறவர் பேரு சின்ன தம்பி. மிக மிக சிறப்பான ஒரு கிராம உணவு சமையல் கலைஞர். சமீப காலமா இவர் எங்க இருக்காரு, என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியல. அதனாலதான் இந்த அறிவிப்பு. தயவு செஞ்சு இந்த படத்துல இருக்கிறவரை நீங்க பார்க்க நேர்ந்தா உடனடியா நம்ம சேனலுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி. இப்ப நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. இந்தாங்க சார். வேற ஏதாவது வேணுமா சார்? இல்ல, நான் சொல்றேன். சரிங்க சார். அக்கா, வேற ஏதாவது வேணுமாக்கா? இன்னும் 2 தோசை கொண்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரேங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. மேடம், நீங்க சோஷியல் மீடியால போட்டிருந்த மிஸ்டர் சின்ன தம்பி நான் சாப்பிட்டுட்டு இருக்க ஹோட்டல்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படிங்களா? சூப்பருங்க. நீங்க எந்த ஏரியா, ஹோட்டல் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே நான் விவரமா சொல்றேன். எனக்கு ஏதாவது செலவு காசு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்கறோங்க. நீங்க எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்பவே எங்க யூடியூப் சேனல்ல இருந்து உங்க ஜிபே அக்கவுண்ட்டுக்கு கேஷ் வந்துடும், சரிங்களா? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சோ மச் மேடம். ஹலோ, சொல்லுடி. ஹே, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு தெரியுமா? எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம் இருக்க போகுது? எப்ப சின்ன தம்பியை பார்க்க போறேனோ, எப்ப என் புருஷன் என் கூட வந்து சேர்றாரோ, அன்னைக்கு தாண்டி எனக்கு சந்தோஷம். அந்த விஷயமா தாண்டி கால் பண்ணிருக்கேன். நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு சின்ன தம்பியை பத்தி ஒருத்தர் கால் பண்ணாரு. சின்ன தம்பி ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறதா அவர் தகவல் சொன்னாரு. என்னடி சொல்ற? உண்மையதான் சொல்றியா? ஹே, உண்மையாதான் சொல்றேன். நான் அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சரிடி. ஏம்மா வாசல்ல நிக்கிறீங்க? வாங்க உள்ள. வாங்கம்மா. சார், இங்க சின்ன தம்பின்னு ஒருத்தர் வேலை பாக்குறாருல, அவரை நான் பார்க்கணும் சார். சின்ன தம்பியா? அப்படியா நீங்க வேலை பார்க்கலையாமா? இல்ல சார், இந்த ஹோட்டல்ல பார்த்துட்டு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. அப்படியா? இதோ
இவருதான் அவரு. ஏன் ஹோட்டலில் வேலை பார்க்குறோம்தாம்மா. இவன் பேர் சுப்பிரமணியாச்சே. எவனோ பேரை மாற்றிட்டு வந்து நீங்கள் வேலை பார்க்குறாங்களாம்மா. ஏலே சுப்பிரமணியங்கிற சின்ன தம்பி இங்கே வாழ. ஐயா கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன் ஐயா. வேலை நேரம் இருக்கு, சீக்கிரம் பேசிட்டு வா. சரிங்க ஐயா. நீ வீட்டை விட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு? நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், நீ ஏன் எடுக்கவே இல்ல? இங்க பாரு, நீயாவது நான் இந்த இடத்துல பத்திரமா இருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. உனக்கு என்ன ஆச்சோ, நீ எப்படி இருக்கியோ, நீ இருக்கிற இடம் தெரியாம நான் எவ்வளவு நாளா தவிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் சின்ன தம்பி இப்படி பண்ற? அவ்வளவுதானா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? நமக்குள்ள ஒண்ணும் இல்லையா? பதில் சொல்லு சின்ன தம்பி. மாமா